தாடியோட வந்த பிஸியானது, மிசையோட வந்த பிஸியானது. இது என்னையா செய்தி? ஏரியாளர்களை பார்த்தோன்னே உண்மையில போன பிஸியானது. எல்லா நிர்வாகிகளும் மீண்டும் வந்து விட்டார்கள். எல்லாம் இந்த சுதந்திர போராட்டத்தில் அப்படியே இருந்து சுதந்திர பிரிட்டிஷ்காரங்க தேடிட்டு இருக்காங்க. அவங்களெல்லாம் வந்து பல ஊர்களை தஞ்சம் புகுந்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு ஓடி வந்துட்டாங்களா? வேற யார் தலைமையில விஜய் குழு அமைப்பார்? அந்த கட்சியில வேற யார் இருக்கா? நீங்க வந்து ஜெயிலுக்கு போகாட்டியும் சரி, ஜாமீன் கேட்டாலும் சரி, விஜய்க்கு தெரிஞ்ச நேற்று வந்தோன்னு என்ன சொல்லியிருப்பார்? கட்டி பிடிச்சி அழுதுருப்பாங்க ரெண்டு பேரும். ஒழுங்கா சினிமாவில் இருந்தோம், ஜாலியாக இருந்தோம், சந்தோஷமா இருந்தோம், தேவையில்லாமல் அரசியல் சொல்லி நான் என்ன அப்படி ஓட விட்டு நான் என்னைக்காவது ஓடிருக்கேன் தலைவரே, ஒவ்வொரு நாளும் எவ்வளோ சம்பாரிச்சிருக்கேன் தெரியுமா தலைவரேன்னு சொல்லியிருப்பார். என்னோட வீட்டில் அவர் வரணும், என்னோட வீட்டில் என்னோட இறந்து போன மகனோட ஃபோட்டோவோட பக்கத்தில் வச்சு எடுக்கணும்னு சொல்லி சொல்றாரு. வீட்டுக்கெல்லாம் வரப்போகிறது கிடையாது விஜய். நீ மறுபடியும் இந்த விஷயத்தை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, அவங்க நம்பிட்டே இருக்கிறாங்க. அதெல்லாம் நடக்க போகிறது கிடையாது. ஒரு மண்டபத்தில் எல்லாரையும் பனையூருக்கு பதிலாக கரூரில் இருக்க ஒரு மண்டபம், அந்த மண்டபத்தில் கூப்பிட்டு வச்சு எல்லாரையும் உட்கார வச்சு பேச கூட மாட்டார் விஜய். இந்த ஒரு டைம் ஒரு போறார் இல்லையா, சார்ட்டர் ஃபிளைட்ல போறார் இல்லையா, திருச்சி டு சென்னை, 18 லட்ச ரூபாய் எவ்வளவு சொல்றாங்க? 28,65,000. ஒன் வே. ஓகே. ஸோ 2 வேக்கு 60 லட்சம் செலவாகுது. நம்ம அதுதான் ரொம்ப வேதனையான விஷயம் கேட்டிங்கன்னா, தன்னுடைய பாதுகாப்பிற்காக ஒரு முறை 60 லட்சம் பயன்படுத்தும் ஒரு தலைவர் மக்களின் பாதுகாப்பிற்காக ஒரு சின்ன வாட்டர் பாட்டில் கூட வாங்கி கொடுக்கல கடைசியில். இந்த கல்விக்காக விருது கொடுக்கறது விஜயோட காசாக இருக்கலாம். அதை தாண்டி நடந்த எல்லாமே வந்து ஆதவ அர்ஜுனோட செலவு தான். இது வந்து ஆதவ அர்ஜுனாவுக்கு இருக்கலாம். ஏன்னா ஆதவ அர்ஜுனாவுக்கு போட்ட டீல் கேட்டீங்கன்னா 100 கோடி கொடுக்குறாருங்கிறது தான் டீல். ஆனால் விஜய் தனித்து நின்றாலும் இஸ்லாமியர்கள் வாக்குகள் போகாது, ஓரளவு கூட போகாது. இளைஞர்கள், அதாவது ஒரு 18 to 25 இருக்கிற விஜய் ரசிகர்களா, தீவிர ரசிகராக இருக்க அவன் மட்டும் போடுவான். இப்போ அவன் கூட போட மாட்டான். இந்தியர் எனக்கு தெரிஞ்ச பசங்க நிறைய பேசுறாங்க, இந்தியாக்குள்ள போயிடுவாரானே கேட்குற பசங்க இருக்காங்க. இல்லப்பா போக மாட்டான்னு நினைக்கிறேன். அப்பதான் நாங்கள் ஓட்டு போடுவோம். அந்த அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக அரசியல் விமர்சகர் ஜெகதீஸ்வரன் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு அப்புறமா விஜய் அவர்கள் கரூர் விரைவில் போயிடுவாரு, பாதிக்கப்பட்ட மக்கள் சந்திக்க போறாரு, டைரக்டா அவர் கையால 20 லட்சம் கொடுக்க போறாரு. புசியான தலைமையில ஏதோ ஒரு அணிலாம் அமைச்சிருக்காங்க, பனையூர் ஆபீஸ்ல மாவட்ட செயலெல்லாம் வந்துகிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ விஜய் அவர்கள் எப்போ போவார்னு நினைக்கிறீங்க? போக வாய்ப்பு இதுல முதல்ல உண்மையிலேயே ஒரு ஊடகத்திற்கு ஊடக அறம்னு ஒன்று இருந்திருந்தா 10 நாட்களாக நீ செய்தி போட்டே இருக்கணும். பனையூர் அலுவலகம் இன்று 10வது நாட்களாக பூட்டப்பட்டுள்ளது, 11 நாளாக பூட்டப்பட்டது, 12வது நாளாக பூட்டப்பட்டுள்ளது, 13 நாளாக பூட்டப்பட்டுள்ளது, 17வது நாளாக புசியானந்த் இதை திறந்து பரபரப்பாக்கினார் சொன்னா உண்மையிலேயே ஒரு பரவாயில்ல, ஊடகம் நல்லா செயல்படுறாங்க. 2 விஷயத்தையும் காமிக்கிறாங்கப்பா. ஒருத்தர் ஓடி போயிட்டாங்கிறதை காமிக்கிறாங்க, வந்துட்டாங்க காமிக்கிறாங்க. இவ்வளவு நாள் பனையூரை பத்தி நீங்க பேசவே இல்லை, பனையூரை மறந்துட்டீங்க. ஏன்னா எப்பயுமே பனையூர்ல ஆள் போட்டு விஜயோட வீட்டு வாசல்லையே ஒருத்தர் கேமராமேன் நின்றுகிட்டே இருக்கிற காட்சிகள் நம்ம பார்த்துட்டு இன்னைக்கு பார்த்துட்டு தான். விஜயகார் வேணா கூட விஜய் வெளியே போயிட்டார் ஒரு பிரேக்கிங் நியூஸ் போடுற இடத்துல நீங்க எல்லாம் இருக்கீங்க. இப்ப என்ன பெரிய பரபரப்பு வந்துச்சு பனையூர்ல? என்ன பண்ணாரு புசியானந்த் சேவ் பண்ணாமல் வந்து விட்டார். இது ஒரு செய்தியா? தாடியோட வந்த புசியானந்த், மிசையோட வந்த புசியானது. இது என்னையா செய்தி? நீ ஏரியாளர்களை பார்த்தோன்னே உண்மையில போன புசியானந்த். எல்லா நிர்வாகிகளும் மீண்டும் வந்து விட்டார்கள். எல்லாம் இந்த சுதந்திர போராட்டத்துல அப்படியே இருந்து சுதந்திர பிரிட்டிஷ்காரங்க தேடிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் பல ஊர்களை தஞ்சம் புகுந்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு ஓடி வந்துட்டாங்களா? என்ன சரி, உங்களோட இதுக்கு அது அட்லீஸ்ட் புசியானந்த் மைக்கை பார்த்து பேசினார், பத்திரிகையாளர் சந்தித்தார், அது சொன்னா கூட ஒரு நியாயம் இருக்கலாம். மறுபடியும் கேட்பாங்களே, ஏன் தலைமறைவாக ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்பாங்க. நீங்க கேட்ட பதில் சொல்ல வேண்டியதானே? இல்லைன்னா தலைமறைவாகலாம் நாங்க தான் வெற்றி நீதி வெல்லும் இவர் சொல்லிட்டு போக வேண்டியதானே? எங்க தலைவர் சொன்ன மாதிரி நீதி வெல்லும் அப்படி சொல்லிட்டு போக வேண்டியதானே? மறுபடியும் நீங்க மக்களை முட்டாளாக்குறான வேலைகளை ஏன் இந்த ஊடகங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கிறான்னு போறோம். நீங்க இதெல்லாம் ஒரு பெட்டி செய்தியா போடணும், இல்ல ரன்னிங் கண்டென்ட். புசியானந்த் இன்று பனையூர் வந்தார், அவ்வளவுதான். இதை ஒரு பரபர பிரேக்கிங் நியூஸா போடுறது, புசியானந்தே வந்து விட்டார். அவரான காந்தியா நேருவா எனக்கு இன்னும் புரியவே இல்லை. எனக்கு இந்த மாதிரியான வேலைகளை தொடர்ச்சியா பார்த்துட்டே இருக்கிறேன். இதுதான் பெரிய சிக்கலாகவும் மாறிச்சு. நம்ம பார்த்தோம், நீங்க கரூர்ல என்ன நடந்துச்சுங்கிற பார்த்தோம். புசியானந்த் தலைமையில குழு அமைக்கப்படுமா? வேற யார் தலைமையில விஜய் குழு அமைப்பார்? அந்த கட்சியில வேற யார் இருக்கா? நீங்க ஜெயிலுக்கு போகாட்டியும் சரி, ஜாமீன் கேட்டாலும் சரி, விஜய்க்கு தெரிஞ்ச நேற்று வந்தோன்னு என்ன சொல்லியிருப்பார்? கட்டி பிடிச்சி அழுதுருப்பாங்க ரெண்டு பேரும். ஒழுங்கா சினிமாவில் இருந்தோம், ஜாலியா இருந்தோம், சந்தோஷமா இருந்தோம், தேவையில்லாம அரசியல் சொல்லி நான் என்ன அப்படி ஓட விட்டு நான் என்னைக்காவது ஓடிருக்கேன் தலைவரே, ஒவ்வொரு நாளும் எவ்வளவு சம்பாரிச்சிருந்தேன் தெரியுமா தலைவரேன்னு சொல்லியிருப்பார். சரி ஓகே, அடுத்து என்ன பண்ணணும்? நான் மக்கள் ரொம்ப ப்ரெஷர் பண்றாங்க, நான் சொல்லி 20 நாள் ஆயிடுச்சு, 20 லட்சம் கொடுக்கணும்னு சொல்லி ஆதவ அர்ஜுனா வந்துட்டார், இப்போ பர்ஸை திறந்துடலாம், நம்ம போய் கொடுத்துட்டு வந்துடலாமான்னு கேட்டாங்கன்னா ஓகே, அவரோட தலைமையில் மறுபடியும் குழு அமைங்க. மறுபடியும் போய் இந்த சில காட்சிகள்லாம் பார்க்க மறுபடியும் ஊடகங்கள் புசியானந்த் கரூர் விரைந்தார், கரூரில் பெரிய கூட்டத்தை சந்தித்து விட்டார், பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து விட்டார் அப்படின்னு நீங்க செய்திகள் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. விஜய் அவர் கொடுக்க போறார் அப்படிங்கிற செய்திகள் வரும். ஆனா விஜய் வரதுல சிக்கல் இருக்கே, அவரே தனக்கு உண்டாக்கி கொண்ட சிக்கல் இருக்குல்ல. நீங்க கிரீன் காரிடர் வேணும், சிக்னல்லாம் உடைக்கணும், நிறைய வேலைகள் இருக்கு. அதிபர் வர்றதுக்காக நம்ம எல்லாமே சேர்ந்து வேலை செய்ய வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு. அதை காவல்துறை எப்படி அனுமதி கொடுப்பாங்கன்னு ஒரு கேள்வி இருக்கு. இல்ல அனுமதி கொடுக்கலன்னா ஒரு திரும்ப கோர்ட்டுக்கு போகணும். கோர்ட்டு போய் பண்ண பிறகு நீ யார் பண்ணின்னு கேட்பாங்க கோர்ட், சென்னை உரிமை கண்டிப்பா கேட்பாங்க. இப்போ அதெல்லாம் மீறி அவர் எப்படி வரப்போகின்றார் அப்படின்னு நமக்கு தெரியாது. குழுவெல்லாம் போடலாம், நீங்க ஆட்கள்லாம் பேசலாம். அதாவது
இது மறுபடியும் என்னன்னு கேட்டீங்கன்னா பழையபடி பொய் செய்திகளை வந்து தூவிக்கிட்டே இருக்காங்க. அந்த பொய் செய்திகளை எடுத்துக்கொள்வதற்கு ஊடகங்கள் தயாராக இருக்கிறார்கள். அதை ஒன்று தான் நான் பார்க்கிறேன். குறிப்பா வந்து பாதிக்கப்பட்ட மக்கள் தரப்புல இருந்து விஜய் அவர்கள் மீது எந்த விமர்சனம் வைக்கல இல்ல. ஆனா நேர்ல பார்க்கும்போது சில மக்கள் வந்து கண்டிப்பா நாங்க கேள்வி எழுப்புவோம் சொன்னதா ஒரு தகவல் வந்து. சோ அதனால விஜய் வந்து தயங்குவார் நினைக்கிறீங்களா இல்ல கண்டிப்பா போவார் நினைக்கிறீங்களா? கேள்வி எழுப்பினாலும் நம்ம பதில் சொல்லிக்கலாம். இல்லங்க, அந்த கேள்வி எல்லாம் எழுப்ப விடுவாங்களான்னு ஒண்ணு இருக்கு. ஓகே, நீங்க வீடியோ கால் பேச ஏன்னா ஆமா அது ஒண்ணு. இன்னொன்னு, இது மண்டபத்துல தான் பிளான் பண்றாங்க. ஒவ்வொரு வீட்டுக்கு அவர் போறதே கிடையாது. அப்ப விஷயம் என்ன பண்ணுவார், லைன்ல வரிசையா நில்லுங்க, நின்று அந்த செக்கை வாங்கி ஃபேமிலியோட இன்னும் போட்டோ எடுங்க, செக்கை வாங்க போங்க. உங்களுக்கு எங்க கேள்வி கேட்கறதுக்கோ இல்ல பதில் பேசுறதுக்கோ எங்க வந்து இடம் இருக்கிறது? அதெல்லாம் இருக்காது. இப்போ ஒருத்தர் பாதிக்கப்பட்ட ஒருத்தர் என்னோட வீட்டுல அவர் வரணும், என்னோட வீட்டுல என்னோட இறந்து போன மகனோட போட்டோவோட பக்கத்துல வச்சு எடுக்கணும்னு சொல்றாரு. உங்க வீட்டுக்கு எல்லாம் வரப்போறது கிடையாது விஜய். நீ மறுபடியும் இந்த விஷயத்த பண்ணிட்டே இருக்காங்க, அவங்க நம்பிட்டே இருக்காங்க. அதெல்லாம் நடக்க போறது கிடையாது. ஒரு மண்டபத்தில் எல்லாரையும் பனையூருக்கு பதிலா கரூர்ல இருக்க ஒரு மண்டபம், அந்த மண்டபத்துல கூப்பிட்டு வச்சு எல்லாரையும் உட்கார வச்சு பேச கூட மாட்டார் விஜய். வருத்தம் கூட தெரிவிக்க மாட்டார். வந்தவங்களுக்கு நேரடியாக ஒவ்வொருத்தர பேரை சொல்லி கூப்பிடுவாங்க. நீங்க அந்த தூத்துக்குடி திருநெல்வேலியில பார்த்தோம் இல்லையா, கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த மாதிரியான நலத்திட்ட உதவிகள் மாதிரி பண்ணிட்டு அவர் போயிட்டே இருப்பார். ஏன்னா இருக்க போற டைம் ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷம் அவ்வளவுதான். அதுக்குள்ள 40 குடும்பங்களுக்கும் கவர் பண்ணணும். பாதிக்கப்பட்ட தரப்பை ஒருவேளை கூப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது உதவித்தொகை அறிவிச்சிருந்தாங்கன்னா அந்த உதவித்தொகையை கொடுக்கலாம். அதற்கு பிறகு ஊடகங்கள் அதை பார்த்துக்கோங்க. சார் நாங்க பார்த்துக்கிறோம் சார், ஒன்றும் கவலைப்படாங்க சார், விஜய் என்ன பேசினார் தெரியுமா, அவருக்கே தெரியாது, நீ ஏதாவது கதை சொல்லு, நம்ம கதை கேட்டுட்டே இருக்க வேண்டியது. இதுதான் நடக்க போகிறது. குறிப்பா வந்து அவர் ரோட் ஷோ போனது தான் எல்லா இடத்துலயுமே பெரிய சிக்கலானது காரணமாயிடுச்சு. மயங்கி விழுந்ததாகட்டும், உயிரிழப்பு ஏற்பட்டது அப்படிங்கிறது. ஸோ இனிமே வந்து ரோட் ஷோ போறது இல்லை, மைதானத்தில் ஹெலிபேட் அமைச்சு ஹெலிகாப்டர்ல தான் தமிழ்நாடு ஃபுல்லா சுற்றுப்பயணம் போறாரு. ஒரு வருடம் அதுக்கெல்லாம் வாடகைக்கெல்லாம் எடுத்துட்டு நிறைய தகவல் இல்லைங்க. அவர்கிட்ட சொந்தமாக ஹெலிகாப்டர் இருக்கு. நீங்க வந்து இது செலவு கொஞ்சம் கம்மியான வேலை தான். நான் வந்து இப்போ எனக்கு கிடைத்த தகவல் என்பது, இந்த ஒரு டைம் ஒரு போறார் இல்லையா, சார்ட்டர் ஃபிளைட்ல போறார் இல்லையா, திருச்சி டு சென்னை, 18 லட்ச ரூபாய் எவ்வளவு சொல்றாங்க? 28,65,000. 28 லட்சம் ஒன் வே. ஓகே. ஸோ 2 வேக்கு 60 லட்சம் செலவாகுது. நம்ம வந்து ரொம்ப வேதனையான விஷயம் கேட்டீங்கன்னா, தன்னுடைய பாதுகாப்பிற்காக ஒரு முறை 60 லட்சம் பயன்படுத்தும் ஒரு தலைவர் மக்களின் பாதுகாப்பிற்காக ஒரு சின்ன வாட்டர் பாட்டில் கூட வாங்கி கொடுக்கல கடைசி வரைக்கும். நீங்க 60 லட்சம்லாம் வேணாம், ஒரு 60,000 எவ்வளவோ வாட்டர் பாட்டில் வாங்கி கொடுத்துருக்கலாம். நீங்க மொபைல் டாய்லெட்ஸ் எல்லாம் நீங்க வச்சிருக்கலாம், எவ்வளவோ வேலை பண்ணிருக்கலாம். அவருடைய பாதுகாப்பு அவருக்கு முக்கியம் அப்படிங்கிறதுல அவர் ரொம்ப தெளிவா இருக்கார். ஸோ அதை விட கம்பேர் பண்ணும்போது தன்னுடைய சொந்த ஹெலிகாப்டர் போது செலவுகள் வந்து குறைவாக இருக்கலாம். எனக்கு நல்ல ஐடியா கூட, தயவுசெய்து போங்க, இந்த மாதிரி ரோட் ஷோலாம் பண்ணாமல் அந்தந்த ஊர்களில் இருக்கிற ஹெலிபேட் இருந்துச்சுன்னா ஹெலிபேட்டில் நின்று அங்கே நின்று மக்களை இன்னும் சொல்ல போனால் பைபாஸ்க்கே போயிடுங்க. நான் எல்லா தலைவர்களுமே சொல்கிறேன், ஊருக்குள்ள தயவுசெய்து, ஊருக்கு வந்து மக்கள் வாழ்கிற பகுதி, எந்த அரசியல் தலைவரும் ஊருக்குள்ள வராதிங்க. ஃபுல்லாக பேனரை போட்டு அடைச்சிக்கிட்டு ஆம்புலன்ஸ் போக விடாமல் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ் வந்துச்சு ஆம்புலன்ஸ் கதை சொல்கிறது எதுவுமே இல்லாமல் எல்லோருக்குமான பகுதி வந்து பைபாஸ் சாலை. பைபாஸ் சாலையில் பெரிய பெரிய கிரவுண்ட் இருக்குது. கிரவுண்ட்ஸில் நீங்கள் அது என்ன வேணாலும் பேர் வச்சுக்கோங்க, கிரவுண்ட் நீங்கள் பொதுக்கூட்டம் சொல்லுங்கள், மக்கள் சந்திப்புன்னு வச்சுங்க, அந்த மாதிரி போகிறது பெட்டர்னு நினைக்கிறேன். அது நல்ல ஐடியாவே இருக்கும். ஏன்னா இன்னொன்று இவர் யோசிப்பார், ஏன்னா மறுபடியும் வண்டி வருது, யாராவது ஒருத்தர் வந்து உள்ள வர்றதுக்கு முயற்சி பண்றாரு, இல்லை உங்களை துரத்திட்டே வர்றாங்க, இதெல்லாம் சிக்கலாக இருந்தாலும் அவருக்கு ஒரு மனசுல பதட்டம் இருந்துகிட்டே இருக்கும்ல, அது தேவையில்லாத ஒன்று தான். இது சிறப்பான ஒன்று. ஆனா இவர் எங்க வந்தாலும் எனக்கு தெரிஞ்சு காவல்துறை இன்னும் கூடுதலாக பாதுகாப்பு, நான் இப்ப சொல்றேன், இப்ப எனக்கு தெரிஞ்சவரை எந்த குறைபாடுகளும் இல்லை, இன்னும் கூடுதல் கவனத்தோட காவல்துறையும் செயல்படுவாங்க தான் பாக்குறேன். அதே போல நீங்க சொன்ன மாதிரி அரசியல் வந்ததுக்கு அப்புறமா விஜய் அவர்கள் ஒரு பாக்கெட்ல இருந்து ₹1 எடுக்கலன்னா, இப்போ நீங்க சொல்ற ஒன்வேக்கே வந்து இவ்வளவு போயிட்டு வரதுக்கு 60 லட்ச ரூபாய் செலவுனா அதெல்லாம் விஜய் தான் பண்றாரா, யார் பண்றா அது தெரியலங்க. அது வந்து விஜயோடைய காசா இல்ல அதுவும் ஆதவர்ஜுனாட்ட தான் கேட்டிருக்காரான்னு தெரியல. அதுவும் ஆதவர்ஜுன் செலவு பண்றாங்கிறது தெரியல. நீங்க பொதுவாக நான் 2 விஷயம் மட்டும் அல்லது ஒன்று விக்கிரவாண்டிக்காக நான் எல்லா இடத்துலையுமே இதை பதிவு பண்ணியிருக்கேன். விக்கிரவாண்டிக்கான மேடை செலவு விவசாயிகளுக்கு கொடுத்த செலவு விஜயோட காசு தான், அதுல வந்து எந்த குழப்பமும் இல்லை. அதே மாதிரி இந்த கல்விக்காக விருது கொடுக்கறது விஜயோட காசாக இருக்கலாம். அதை தாண்டி நடந்த எல்லாமே வந்து ஆதவர்ஜுனோட செலவு தான். இது வந்து ஆதவர்ஜுனாவுக்கு இருக்கலாம். ஏன்னா ஆதவர்ஜுனாவுக்கு போட்ட டீல் கேட்டீங்கன்னா 100 கோடி கொடுக்குறாருங்கிறதா டீல். ஆனால் அதை தவிர்த்துட்டார். விஜய் வந்து வேண்டாம், கட்சிகளுக்கான செலவு நீங்க பாத்துக்கோங்க அப்படிங்கிறது. இன்னுமே வந்து ஏதாவது கூட்டம் நடக்குதுன்னா புஷியானந்தரை கேட்டா காசு வராது. ஆதவர்ஜுனாட்ட சில மாநிலங்கள் ரீச் அவுட் பண்றாங்க, சார் எங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கிறாங்க, சில இடங்களில் கொடுக்குறாருன்னு சொல்றாங்க. ஆதவர்ஜுனா அது கொடுக்குறான்னு சொல்றாங்க. அப்போ இந்த செலவு கூட ஆதவர்ஜுனா தலையில கட்டிருக்கலாம். ஏன்னா அவரு நம்ம 100 கோடி இன்வெஸ்ட் பண்ணலாம், நம்ம இந்த பிசினஸ்ல 200 கோடி இன்வெஸ்ட் பண்ணா நம்ம பெருசா எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல இருக்கலாம். அதனால அது இப்படிதான் நடந்துச்சு. சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறமா அமைதியா இருந்த தாவேக்காவினர் வந்து வெளிப்படையா பேச ஆரம்பிச்சிட்டாங்க திமுக எதிராக மறுபடியும். ஆனா வந்து தாவேக்கா நிர்வாகிகள் யாருமே இது வரைக்கும் வெளிப்படையா அந்த பேட்டியுமே கொடுத்ததா நம்ம பார்க்கல. சோ இனிமேலாவது பேசுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல அதுதான் சொல்ல எடப்பாடி இருக்காருல்ல, அதுக்கெல்லாம் எடப்பாடி நியமிச்சிருக்காங்க. அந்த கட்சியோடைய நல்ல ரொம்ப அறிவாளி கல்யாண சுந்தரம் அவர் எவ்வளவு முட்டு கொடுக்குறாரு பாருங்க, இறங்கி அடிக்கிறார் விஜய்க்காக. அவர் சொந்த கட்சி கூட இவ்வளவு கொடுத்தது இல்லை. அவங்க கட்சி செய்தி தொடர்பாளர் மாத்துறாங்க. அடுத்த அமைச்சர்கள்லாம் ஒருத்தர் வருவாங்க, எங்களுக்கு ஒரு துணை செய்தி தொடர்பாளர் போஸ்ட் கொடுங்க, இணை செய்தி தொடர்பாளர் போஸ்ட் கொடுங்கன்னு அவங்க பேசிட்டே இருப்பாங்க. அவங்க பேசிட்டு இருந்தா ஜான விரும்பாரு, நம்ம எல்லாம் பேச வேண்டிய அவசியம் இல்லப்பா, நம்ம போய் மாட்டிக்குவோம். ஏன்னா நீங்க ஒரு கேள்வி சிம்பிளா, இப்ப இன்னைக்கு சட்டமன்றத்தில் நடந்த விவாதம் குறித்து ஒரு விவாதம் நடக்குது. முதல் கேள்வி,
முதலமைச்சர் கேட்கிறாருப்பா, ஏன் காலதாமதம் வந்தீங்க, பதில் சொல்லுங்கப்பா அப்படின்னா, அது தாவேக்கு வந்து அதற்கு உட்பட்டு கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு போறாரு. ஏன்னா அந்த கட்சியை ரெப்ரசென்ட் பண்ணி வந்திருக்காரு. ஆனா இப்ப அதிமுக காரங்க உட்கார்ந்திருந்தா, ஏங்க அதெல்லாம் அந்த கட்சிக்காரங்க கேளுங்க, நீங்க அதை விட்டுட்டு, ஆனாலும் காவல்துறை செய்ததான் தவறு, காவல்துறை ஏன் இவ்வளவு மோசமா நடந்து கொண்டார்கள், ஏன் செந்தில் பாலாஜி ஆட்களை விட்டார், இப்படி நீங்க திசை திருப்பி போயிட்டாரு. எடப்பாடி அவர்களே கேட்கிறாரு, நான் டிவில தான் பார்த்தேன் 500 காவலர்கள் எங்க இருந்தாங்கன்னு கேட்கிறாரு. அவர் தூத்துக்குடி துப்பாக்கி சொல்லி டிவியில பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டவர். அவர் எப்படி பார்த்து எல்லாம் அவர் ட்ரோன் ஷாட் வச்சு பார்த்தாராமா, எனக்கு புரியவே இல்லை. நீங்க வந்து 500 பேர்ல நீங்க வந்து மக்கள் இறந்து போன வீடியோக்களை பாருங்க. நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேன், உங்களுடைய அமைச்சர் எம்ஆர் விஜயபாஸ்கர்ட்ட கேளுங்க, மனசு தொட்டு சொல்லுங்க, விஜயபாஸ்கர் நடந்தது என்னன்னு சொல்லி அவர்கிட்ட கேளுங்க, அவர் உண்மை சொல்வார். ஆனா இன்னைக்கு கூட்டணிக்கு நம்ம பண்றது வேறனே, ஆனா விஜய் மேல தப்புன்னு அவர் சொல்லுவார். ஏன்னா நீங்க எல்லாரும் சொல்ற செந்தில் பாலாஜி போயிட்டார், எம்ஆர் விஜயபாஸ்கர் போயிட்டாருங்க, அவர் முன்னாடி போயிட்டாருங்க. இன்னொரு சதி கோட்பாடு கொண்டு வரானுங்க. இவ்வளவு ஹாஸ்பிட்டல் இருக்கும் போது ஏன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இல்லை, தனியார் மருத்துவமனைகள், செந்தில் பாலாஜி முதல்ல வந்து அக்ஷயா ஹாஸ்பிட்டல் நினைக்கிறேன். ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு மேப் போடுறானுங்க, இங்க எல்லாம் இருக்கிற பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் விட்டுட்டு ஏன் அங்க கூட்டி போனாங்க, எல்லா ஹாஸ்பிட்டல்ஸுக்கும் எல்லா வேன்ஸும் போச்சு, எவ்வளவு உயிர்களை மேக்ஸிமம் காப்பாற்ற முடியுமோ. ஏன்னா இவங்க இறந்தவர்கள் கணக்கு மட்டும் தான் பார்த்துட்டு இருக்காங்க. காயமுற்றவர்கள், மயங்கி விழுந்தவர்கள் 180 பேர் பக்கத்தில் இருந்தாங்களே, அவங்க எல்லாம் என்ன ஜிஹெச்ல வச்சு காப்பாத்தினாங்க? எந்தெந்த ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக முடியுமோ கூட்டிட்டு போங்க, காப்பாத்துக்கன்னாங்க. அதுல ஒரு ஹாஸ்பிட்டல் செந்தில் பாலாஜி அந்த ஹாஸ்பிட்டல் இல்ல, எம்ஆர் விஜயபாஸ்கர் இருக்கார், அது வந்து ஜிஹெச் தான். ஏன்னா அந்த சின்ன குழந்தையை தூக்கிட்டு ஒரு அப்பா ஓடுறாரு இல்லையா, அதை பார்த்தா ஜஞ்சல் கை வைக்கிறார். எம்ஆர் விஜயபாஸ்கரும் கூட வந்த மற்ற சகாக்களும் கை வைக்கிறாங்க. நான் எடப்பாடி பழனிசாமி உண்மையிலேயே நான் அவர்கிட்ட, உங்களோட அமைச்சர்கிட்ட கேளுங்க, அந்த இறப்பை கண் கூட பார்த்த எம்ஆர் விஜயபாஸ்கருக்கு கொஞ்சமாவது அவர் விஜய்க்கு மாதிரி இல்லாம அவர் கொஞ்சம் மனசாட்சி இருக்கும் நான் நம்புறேன். அதை நீ கேட்டீங்கன்னா அவரே சொல்லுவார், உண்மையில் நடந்தது என்ன, இதற்கு யார் காரணம், நம்ம ஏன் இவ்வளவு முட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காங்கிற அவர் சொல்லுவார். குறிப்பா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நீ சட்டசபையில் பேசும்போது பாத்தீங்கன்னா, விஜய் அவர்களும் ஏடிஎம்கே எடப்பாடி அவர்களும் சேர்ந்து வந்தா கூட மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. இப்போ வந்து என்னன்னா, 4 முனை வரும்போது திமுகக்கு ஈஸியா எளிதா வெற்றி கிடைச்சிடும் அப்படிங்கிறதா முன்வைக்கப்படும். ஒருவேளை வந்து விஜய் அவர்கள் வந்து அந்த என்டிஏ அணிக்குள்ள போனார்னா ஏதாவது மாற்றம் ஏற்படும் நினைக்கிறீங்களா உங்களோட பார்வை? என்ன பொறுத்த வரைக்கும் ஃபைட் டஃப் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இப்ப ஈஸி கேக் வாக்கா இருந்துச்சு இல்லையா, அது ஆகும். என்ன தான் சொல்றேன், இன்னுமே கிரவுண்ட்ல நீங்க விஜயை வந்து விஜய் என்ன தப்பு செஞ்சிட்டாருன்னு பார்க்கிற ஒரு செக்டர் அது மாறுது. நான் அதுவும் சேர்த்து பதிவு பண்ண, நிறைய பேர் கூட இல்ல மாறாலும் சொல்றேன், இல்ல மாறுது. நிறைய பேர் நான் கம்யூனிகேட் பண்ணிட்டே இருக்கேன். இப்போ எல்லாம் நமக்கு எப்படி தெரியும், நம்ம 4 பேர் பேசுவோம், சார் விஜய் மேல என்ன சார் தப்பு, 4 பேர் சொன்னாங்கன்னா அப்படிதான் கிரவுண்ட் இருக்கு. நான் நிறைய டிரைவர்ஸ்ட்ட பேசுறேன், எங்கெங்கெல்லாம் போறேன், எல்லா இடத்துலையும் அரசியல் பேசுறேன். சார் விஜய் செஞ்சது தப்பு, அங்கே கூட இல்ல, ஓடி போனது தப்பு, தலைமறைவா இருந்தது தப்பு அப்படிங்கிற அந்த நெரேட்டிவ்ல மக்கள் நிறைய வர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த விஷயத்துக்கே தலைமறை வேணாம்னா நாளைக்கு எப்படி அதான் சொல்றேன், சிம்பிளா அவர் ஹீரோவா நாங்க நினைச்சோம், அவர் ஹீரோ இல்லங்கிறத நாங்க புரிஞ்சுட்டோம். ஒண்ணு, என்டிஏக்குள்ள போனா கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு என்டிஏக்குள்ள போயிட்டாரு. நீங்க இந்த மண்ணுல ஒரு கட்சி மேல மக்களுக்கு இயல்பான வெறுப்பு இருக்கா, ரொம்ப குடும்ப தாய்மார்கள், ரொம்ப அவங்க அரசியல் அவங்களுக்கு தெரியாது, பாஜக ஐயோ அப்படின்னு யோசிக்கிறாங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு வெறுப்பு இருக்கிறது. அந்த கட்சி கூட நீங்க தேர்தலில் சந்திக்க போற முதல் தேர்தலை போய் கூட்டணி வச்சிங்கன்னா மக்கள் அதை எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? அப்ப இவ்வளவு நாள் கூட இப்ப திமுக மற்றவர்களும் சொல்லிட்டு இருந்தாங்க, அவர் வந்து பிஜேபி பி டீம். நான் அப்பெல்லாம் சொல்றேன், பிஜேபி இப்பயும் சொல்றேன், பிஜேபி டீம்லாம் கிடையாது. ஆனா இது கன்ஃபார்ம் ஆயிடும்ல. இப்ப விஜய் கூட என்ன சொல்றாரு, திமுகவும் இவங்களுமே வந்து ஒரு மறைமுக கூட்டணியில இருக்கிறாங்க. இப்ப நீங்க நேரடி கூட்டணிக்குள்ள நீங்க போயிட்டீங்க இல்லையா, நேரடி கூட்டணிக்குள்ள போனீங்கன்னா அதை மக்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. ஆனா சில அரித்மெட்டிக் ஒர்க் ஆகும் நான் பாக்குறேன். விஜய் வந்து இப்ப தனிச்சு நின்னாருன்னா சில பேர் 12% 13% சொல்லும் பொழுது, இதுக்குள்ள போகும்போது அவர் கான்ட்ரிபியூட் பண்ண போறது 3% 4% இருந்தா கூட வெற்றி வாய்ப்பு இருக்கு, அது பயனுள்ளதாக மாறும். ரொம்ப சின்ன பர்சன்டா இருக்கும். உதாரணத்துக்கு இப்ப சீமான இந்த கூட்டணிக்கு வர உதாரணத்துக்கு சொல்லுங்க, 8%ங்கிறது ஒரு 2% 3% கூட மாறும். ஆனா வாங்க போற ஒவ்வொரு பெர்சென்ட்டும் அந்த டிஃபரன்ஸ் ஆஃப் ஓட்ஸை வந்து பெருசா மாத்தும். அது அவர்களுக்கு போதுமானதாக இருக்கும். விஜய் வந்துட்டாருன்னா கண்டிப்பா பாமக வந்துரும், டிடிவி வந்துரும், எல்லாரும் வந்துருவாங்க இல்லையா. டிடிவி எனக்கு தெரியல, டிடிவி வந்து அதை எப்படி ஏத்துட்டு வராராங்கிறது தெரியல. ஆனா பாமக கண்டிப்பா வந்துரும். பாமக வந்து அன்புமணி வந்துருவார், அதை ராமதாஸ் ஐயா ஏத்துக்கிட்டு வராரா, இல்ல அவர் சைலண்டா இருக்க போறாரா, இல்ல திமுக பக்கம் போறதுக்கு முயற்சிகளை மேற்கொண்டாரா அப்படிங்கிறது நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஆனா அன்புமணி அவர்கள் நிறைய தான் இருக்காரு அப்படின்னு பார்க்க. அப்ப இந்த கூட்டணி வந்து ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கான கூட்டணி, ஒரு நெரேட்டிவ் வரும். அப்ப ஃபைட் கொஞ்சம் டஃபா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நான் பாக்குறேன். திமுக அணி வந்து விஜய் அவர்கள் என்டிஏ அணிக்குள்ள போறதை விரும்பலையா? அதனாலதான் நிச்சயமா விரும்பலங்க, கண்டிப்பா விரும்பல. நீங்க நான் சொல்றேன் இல்லையா, திமுக வந்து எப்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாங்கன்னா கண்டிப்பா இந்த 3 கார்னர் கான்டெஸ்ட் நோக்கி போது. விஜய் அந்த கூட்டத்தில் பேசினார், அவர் அதிமுக எடப்பாடி குறித்தும் நீங்கள் அடிமை கட்சின்னு பேசிய பிறகுதான், மதுரையில பேசிய பிறகுதான் அதிமுக அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னு சொன்ன பிறகுதான் திமுக வந்து ஓகே இனி பிரச்சனையே இல்லை, விஜய் எடுக்க போகின்ற சதவீதம் என்பது நமக்கான ஸ்பாயிலர் தான் இருக்கும்போது ஒரு பிரச்சனை இல்லைங்க, நம்ம பெர்சன்டேஜ் குறைஞ்சா கூட நம்பர் ஆஃப் சீட்ஸ்ல கலைஞர் பெறாத வெற்றியை கூட நீங்க பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற இடத்துக்கு அவங்க போனாங்க. ஆனா இப்ப என்டிஏக்குள்ள போனார்னா இந்த சிக்கல் தெரியும், நிச்சயமாக முதலமைச்சருக்கோ இல்ல மற்றவர்களுக்கோ தெரியும், இது வந்து அவர்களுக்கு ஆபத்தாக முடியும், ரொம்ப டஃப்பா ஃபைட் போயிட்டு இருக்கும். ஏன்னா நான் என்ன சொல்றேங்க, கிரவுண்ட்ல ஆன்டி இன்கம்ஸ் இருக்கா, இருக்கு, இல்லைன்னா மறுத்தர முடியாது, இருக்கு.
ஏன்னா திமுக சில விஷயங்களை தவறாக செய்துள்ள ஹேண்டில் பண்ண விஷயம் தவறு. நீங்க வந்து ஆசிரியர்கள் போராட்டம், மருத்துவர்கள் போராட்டம், செவிலியர்கள் போராட்டம்னு ஒரு பக்கம் போயிட்டே தான் இருக்கு. நீங்க கடைசி நேரத்தில் இதெல்லாம் சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்க என்ன இப்போ உங்களுடன் ஸ்டாலின் இந்த திட்டம் உண்மையிலே பயனுள்ள திட்டமா நிறைய பேருக்கு நான் நிறைய பார்க்கும்போது சார் இவ்வளவு நாள் லஞ்சம் கொடுத்து செஞ்சுட்டு இருந்த வேலையை இன்னைக்கு லஞ்சம் கொடுக்காம செஞ்சிருக்கிறோம். அது ரொம்ப ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஆனா அந்த மருத்துவ முகாம்ல பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தலை. ஏன்னா மருத்துவ முகாம்கள் எல்லாரும் ரெகுலரா போட்டுறதான். இந்த நேரத்தில் என்ன ரொம்ப ஸ்பெஷாலிட்டி என்ன பெருசா பண்றீங்க? ஆனா உங்களோட ஸ்டாலின் திட்டம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இதே மாதிரி பயனுள்ள பல திட்டங்களை இவர்கள் கொண்டு வரலாம். ஆனா இந்த கவர்மெண்ட் இருக்கிற செக்டார்ல இந்த ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள், மருத்துவர்கள் இந்த மாதிரி செக்டாரா இவங்க நிறைய கை விட்டுட்டாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. ஊழல் பிரச்சனை இருக்கிறது, லஞ்ச பிரச்சனை இருக்கிறதா, இன்னைக்கும் லஞ்சம் கொடுத்தா நம்ம எல்லா காரியங்களும் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் மக்கள் மனதில் ஒரு வெறுப்பை ஏற்படுத்தி இருக்கிற உண்மைதான். ஸ்டாலின் அவர்கள் நிறைய எதிர்பார்த்தோம், நடக்கல அப்படிங்கிறது. அந்த ஆன்டி இன்கம்பன்சி ஓட்ஸ் முன்னாடி வந்து வேற மாதிரி பிரிஞ்சுட்டு இருந்துச்சுன்னா இப்போ எல்லாத்தையும் கன்சல்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. வேற வழியில் இப்போ ஓகே என்டிஏக்குள்ள விஜய் போயிட்டாரு, போடலாமா வேண்டாமா அப்படி ஒரு டிபேட்டை நோக்கி அது போகும். விஜய் ஒரு திமுக அணிக்கு பிளஸ் என்னன்னா சிறுபான்மையின வாக்குகள் வந்து விஜய் போகவே போகாது. இப்பயும் சொல்றேன், விஜய் தனித்து நின்றாலும் இஸ்லாமியர்கள் வாக்குகள் போகாது, ஓரளவு கூட போகாது. இளைஞர்கள் அதாவது ஒரு 18 to 25 இருக்கிற விஜய் ரசிகர்களா தீவிர ரசிகர்கள் இருக்காங்க, அவன் மட்டும் போடுவான். இப்போ அவன் கூட போட மாட்டான். எனக்கு தெரிஞ்ச பசங்க நிறைய பேர் பேசுறாங்க, என்டிஏக்குள்ள போயிடுவாரானே கேட்குற பசங்க இருக்காங்க. இல்லப்பா போக மாட்டான்னு நினைக்கிறேன், அப்பதான் நாங்கள் ஓட்டு போடுவோம். அந்த இது அவங்க நிறைய சிறுபான்மை நிறைய இருக்கு. நீங்க இப்ப விஜய் தனிச்சனினாருன்னா கூட நீங்க வந்து இன்னும் சொல்ல போனா காலமாக அதிமுகவிற்கு போச்சுன்னு சொல்றாங்களா, அதுவே கிடையாது. 2014 மட்டும்தான் இஸ்லாமியர்கள் வாக்களித்தார்கள். ஏன்னா 2014 மோடியா லேடியான்னு கேட்டு அவங்க வந்து கன்சல்டேட் பண்றாங்க. இது இந்த அணி பிரிஞ்சு கிடக்கு, அப்போ கன்சல்டேட் பண்ணி எடுக்கிறாங்க. அதை தாண்டி கலைஞர் இருந்த காலத்திலும் சரி, இப்போ ஸ்டாலின் ஆட்சியோட காலத்திலும் சரி, எப்பொழுதுமே இஸ்லாமியர் வாக்குகள் திமுகவிற்குத்தான் சென்று கொண்டிருக்கின்றன. விஜய் வந்து வக்புவாரு நீங்க எவ்வளவுதான் கதறினாலும் அதெல்லாம் நடக்கவே நடக்காது. என்டிஏக்குள்ள ஒரு போயிட்டா ஒரு ஓட்டு கூட வராது, ஒரு இஸ்லாமியர் ஓட்டும் ஒரு கிறிஸ்தவர் ஓட்டு கூட வராது. கிறிஸ்டியன்ஸ் ஓட்டு இப்பயே போகும். நீங்க வந்து என்டிஏக்குள்ள போகாட்டியும் தனியா நின்னாலும் கிறிஸ்டியன் ஓட்ஸ் போகும். ஏன்னா விஜய் வந்து தான் ஒரு கிறிஸ்டியன் ப்ரொஜெக்ட் பண்ணிக்காட்டியும் அந்த மக்கள் நம்ம ஆள் ஒருத்தன்னு பாக்குறாங்க. அதுல சில செக்டார் இருக்குது பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஆனா இஸ்லாமியர்கள் ஓட்டு எந்த பக்கம் இருந்தாலும் போகாது. ரொம்ப நன்றி சார். சமகால அரசியல் தொடர்பாக பல்வேறு விஷயங்கள் என்னோட பங்கு.